வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. ஞானாற்றுப்படையினுடைய வகுப்பறையில் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சப்த நிசப்தம் புரியுதுங்களா? அற்புதமான சப்த நிசப்தம். இன்றைக்கு ஞானாற்றுப்படையினுடைய ஹார்ட் பீட், அதாவது மைய பகுதிக்கு வந்திருக்கும். காணிக்கை வைத்தோம். அந்த காணிக்கை வைத்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கை என்று சொல்லக்கூடிய தற்சுதந்திரத்தையும் அவன் நிராகரித்து நமக்கான தேர்வை நான் தான் அவன் என்ற எல்லை கடன்று அவன் என்ற எல்லையில் நமக்கான தேர்வை அவன் எப்பொழுது எழுதுவான், எப்படி எழுதுவான் என்ற எல்லா நிகழ்வுகளும் தேர்வுதான் என்று உணர்வதற்கே தான் என்ற எல்லைக்கு வர வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் ஞானாற்றுப்படையினுடைய ஒவ்வொரு விருத்தத்தின் வழியாக நாம் இந்த உலகத்திற்கும், இதில் ஒரு முக்கியமான ரகசியம் என்னென்னா, இது உலகத்திற்கு புரிதல், உலகத்திற்கு புரிய வேண்டும் என்பதை விட இதை வாசித்து கொண்டும் ஓதிக்கொண்டும் நாடி நரம்பு உதிரம் இரத்தமெல்லாம் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, முதலில் இது நமக்கு புரிய வேண்டும். நாம் அவன் நமக்கு வைக்கும் தேர்விலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பயிற்சிகளும் முயற்சிகளும். ஏனென்றால் நாமே இன்னும் வெற்றி பெறவில்லை. நான் தான் அவன் என்ற எல்லைக்கு நாம் வருகின்ற வரை இந்த தேர்வு நமக்கும் வைக்கப்படும், அதாவது எனக்கும் வைக்கப்படும், உங்களுக்கும் வைக்கப்படும். அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம். இப்போ நாம் வந்திருக்கிற எல்லை என்னவென்றால் கழிமுகத்வாரம். கழிமுகத்வாரம்னா என்ன? புறத்தில் இந்த ஆறுகளெல்லாம் ஓடி வரும். புறப்பட்ட இடத்திலிருந்து ஊர், நகரம், நாடு சிலவற்றை செழிக்க வைத்து சிலவற்றை அழித்து ஓடி வந்து சக்கைகளும் குப்பைகளும் அழுக்குகளும் கருப்பு நிறத்தில் ஓடி வந்து இந்த கடல் புறத்தில் நிற்கும் பார்த்தீங்களா? அந்த கடலோடு கலக்கின்ற போது அந்த கழிமுக துவாரத்தில் அந்த குப்பைகளெல்லாம் வடிகட்டி சமன்படுத்தி தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான அந்த மைய பகுதிக்கு பேர் தான் கழிமுகத்வாரம். இந்த ஞான தேர்வு நம்ம எங்கே அழைத்து வரும்னு சொன்னேன்? கழிமுகத்வாரம். புறத்தில் கழிமுகத்வாரம், அகத்தில் கழிமுகத்வாரம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த விருத்தங்கள் வழியாக பார்ப்போம். சரியாம்மா? சரிங்க. இன்றைக்கான விருத்தத்தை வாசிப்போமா? ஞானாற்றுப்படையினுடைய மையப்பகுதி கழிமுகத்வாரத்தின் முதல் விருத்தம். அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு செறிவுற்று நானே என்னும் சிறப்புற்று திகழும் ஒன்றன் நெறியாண்மை திறத்தை பார்த்தாய் நீ கற்று பெற்று கொண்ட அறிவாற்றல் சுதந்திரம்தான் அருளாற்றல் தடுக்கும் தடையே. அறிவனல் பெருக்கி, எத்தனை ஸ்கில்டு, எவ்வளவு மிகச்சிறந்த பாடல், மிகச்சிறந்த பாடகன், மிகச்சிறந்த இசையமைப்பாளர், மிகச்சிறந்த நடிகன், மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞன், இதோ நம்மை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாரே மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அல்லது மிகச்சிறந்த வில்வித்தைக்காரர், ஆகச்சிறந்த என்று நீ எதையெல்லாம் சொல்லுகின்றாயோ அதனாலெல்லாம் உனக்கு ஆணவம் தானே மகனே வருகிறது. அறிவனல் பெருக்கி பெருக்கி அறிவிலே நுட்பம் கண்டு பாருங்க. ஒரு தங்கத்தை எடுத்து ஒரு காது, அந்த காது கம்மலுக்குள்ள ஒரு மகாலட்சுமியை செதுக்கிறான். எவ்வளவு பெரிய நுட்பம்! நகாஸ் வேலைன்னு சொல்லுவான். அவ்வளவு நுட்பமாக செய்யக்கூடிய அவனுக்கு அப்போ ஒரு இசை, பாடல்கள், எழுதுதல், இப்படி நீ எந்த கலைகளில் சிறந்தவனாக, ஆகச்சிறந்த முதல் மனிதனாக இருந்தால் கூட 64 கலைகளும் அறிவனலால் பெருக்கி பெருக்கி நீ கற்றுக்கொண்டவை.
அப்போ இந்த ஆறுகள் ஓடி ஓடி நம்ம பார்க்குற ஆறுகள் ஓடுதுன்றோம். ஆனால் ஓடி ஓடி என்னத்தை சேர்த்துக்குது? அழுக்கையும் குப்பையும் சேர்த்துக்குது. அது மாதிரி நீ பெருக்கி பெருக்கி குப்பையை சேர்த்து வைத்து கர்மத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய் மகனே. ஆணவத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். அந்த அறிவாற்றல் தான் என்னுடைய, அதாவது அந்த இருப்பினுடைய அருள் ஆற்றலை தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக, மிக அழகாக, மிக நுட்பமாக ஒரு செந்தமிழ் மணக்கின்ற ஒரு அழகான விருத்தமாக இந்த கழிமுகத்வாரம் சொல்லியிருக்கிறது. இப்போ நீங்க நாம சொல்லணும். அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களா ஐயா. கர்மங்களை நம்ம பெருக்கிக்கிட்டு தான் போகிறோம். அறிவை கொண்டு நமக்கு ஒன்று கிடச்சிதுன்னா அதை ரொம்ப அதிகப்படுத்தி நானே சிறந்த ஒரு குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி குடும்பம் நடத்துகிறவங்க யார் இருக்காங்க, நான் தான் சிறந்த அப்பா, நான் சொல்கிறது நீ கேளுன்ற மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குறது, பெரிய நிலைகளை தொழிலதிபர்கள் எல்லாமே இந்த அறிவுகள் என்ன கொடுக்குதுன்னா கர்மங்களை தான் சேர்த்துக்கிறோம். நம்ம திரும்ப 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 கர்மத்தை கொண்டு கர்மம் வளர்த்துக்கிட்டே தான் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விருத்தம் ரொம்ப அழகாக சொல்லுது. ரொம்ப அருமையாக சொல்லுது. புரிதலுக்கு ரொம்ப நன்றி. இந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்க்காமல் அந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கக்கூடிய சூத்திரத்தை சொல்வதுதான் கழிமுகத்வாரம் என்று சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படையினுடைய இந்த வகுப்பறை. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? சப்த நிசப்தம். ஓகேவாம்மா? இந்த கழிமுகத்வாரத்தினுடைய அடுத்த விருத்தத்தை நாளைய மகா சத்சங்கத்தில் இந்த வகுப்பறையில் மீண்டும் சந்திப்போம். நன்றிகளும் வணக்கங்களும். நன்றிகள் ஐயா. நன்றி. சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானாற்றுப்படை வகுப்பறையில் கழிமுகத்வாரத்தினுடைய 2வது பாடலை நம்ம சிந்திக்க போகிறோம். சரிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஞானாற்றுப்படை படி ஏற 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 பாருங்க, இத்தனை நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். 19 முறை படி ஏறிய பிறகும் நமக்கு சந்தேகம் வருது, குழப்பம் வருது. தெளிந்து 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 நாம் அடுத்த படியை நோக்கி பயணிக்கிறோம். இந்த கழிமுகத்வாரத்தினுடைய 2வது விருத்தம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கழிமுகத்வாரம் தன்னில் கசடான அறிவை ஒதுக்க வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் வளஞான பிரம்மாண்டத்தின் வழிபாடாய் ஓங்க வைத்துன் வாழ்பயனின் சூத்திரத்தை பொழிந்ததிரும் அற்புதம்தான் பெரும் கடலின் ஏற்பாடே. இந்த பெரும் கடல்னு சொல்லக்கூடிய அந்த இருப்பினுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? உன்னுடைய அறிவெல்லாம் வடிகட்டி, நீ அறிவாளிப்பா, உன்னுடைய அறிவு என்னை அடைவதற்கு பயன்படாது என்று உன்னை வடிகட்டி தன்னுள் ஏற்றுக்கொள்வதுதான் பெரும் கடலின் ஏற்பாடு. என்னுடைய அறிவையே, என்னுடைய அறிவு நுட்பத்தையே, என்னுடைய உணர்வையே உன்னால் புரிஞ்சிக்க முடியாத ஆணவத்திலே இருக்க ராஜா. அதாவது அந்த அறிவனல் பெருக்கி ஆற்று அப்படியே அடிச்சுக்கிட்டு வரக்கு பார்த்தீங்களா, அந்த கசடான அறிவை ஒதுக்க. அப்படி ஒதுக்கினா என்ன நிகழும்? வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல், அந்த ஒடுங்கிய உயிர்த்துளி ஓங்க ஆரம்பிக்கும். வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல், அதுதான்டா வழிபாடு. நீ போய் சாமி கும்பிடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, சடங்குகள்லையும் வழிபாடுலையும் மாட்டிட்டு இருக்கியே. வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல், அந்த ஆற்றல் தான், ஆற்றல் பெருக்கம் தான் உன்னுடைய வழிபாடு. அந்த வழிபாடு தான் உன்னுடைய வாழ்பயனுக்கான சூத்திரம். உன்னுடைய ஜென்ம லாபத்தையும் பிறவி பெரும் பயனையும் உனக்கு வழங்கக்கூடிய சூத்திரம். அந்த ஞான தீர்வு உங்களை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு? கழிமுகத்வாரத்துக்கு வந்த பிறகுதான் அந்த கழிமுகத்வாரம்னா என்னன்றத இன்னும் ஞானத்தேர்வு நமக்கு போதிக்கல, இந்த விருத்தம் நமக்கு சொல்லி தரல. அது சொல்லும், ஏன்னா அந்த வழியில தானே வந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்லுது? அந்த உன்னுடைய பிறவி பெரும் பயனுக்கான ஒரே வழிபாடு இது ஒண்ணுதான் ராஜா, இது ஒண்ணுதான்டா, பிடிச்சிக்கோ இதை அப்படின்னு ரொம்ப அற்புதமா அந்த கழிமுகத்வாரத்துல நிறுத்தி அதுதான் பொழிந்து அதிரும் அற்புதம் தான். இதுதான் என்னுடைய ஏற்பாடு, நான் உனக்காக செஞ்சு வச்ச ஏற்பாடு, உனக்காக செஞ்சு வச்ச ப்ரீ பிளானிங், நான் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
நீ ஏன்டா அந்த பக்கம் போய் தேடுற அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த விருத்தம் முடிஞ்சிருக்கு. புரியுதாம்மா? ஞானாற்றுப்படை வகுப்பறையினுடைய இந்த சப்த நிசப்தத்தினுடைய நோக்கம், இந்த பயணம் நம்மளை கழிமுக துவாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போ சொல்லுங்கம்மா உங்களுடைய அனுபவத்தை. இது உண்மையிலேயே அற்புதமான ஒரு பகுதிங்க ஐயா. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆற்றை தான் நம்ம வழிகாட்டுறோம். இதில் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். இப்போ இந்த ஆறு எவ்வளவு அடிச்சுக்கிட்டு வந்தாலும், நான் வந்து ஒரு மாடை, ஒரு யானையே விழுந்தா கூட அடிச்சுட்டு வருது கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் ஆற்றலோடு நீ என்ன கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல அந்த கடல் என்ன பண்ணனா அத்தனையும் வெளியில் ஒதுக்கி தான் தள்ளும். உன்னை மாத்திரம்தான் தன்னுள் ஏற்றுக்கும். அப்போ நீ அவ்வளோ கர்மங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அந்த அந்த கர்மமற்ற கர்மம் வந்து உனக்கு ரொம்ப ஈஸியாக அந்த இறைவனோட ஐக்கியமாக செய்யுமே தவிர நீ சுமந்து வந்த அத்தனை கர்மங்களும் வீணிதான் அப்படிங்கிறத இந்த அர்த்தம் ரொம்ப அழகாக சொன்ன. ஒரு அருமையாக சொன்னீங்க. மாடு குதிரை இல்லை, யானையே அடித்து கொண்டு வந்தாலும் கழிமுக துவாரத்தில் வடிகட்டப்படும் உன் அறிவு ஆகச்சிறந்த அறிவாக இருந்தாலும், உன் அறிவால நீ எவ்வளோ பெரிய சிறப்பான செயல்கள் செய்தாலும் அந்த இடத்துல நீ எதுவும் இல்லாம நின்னாதான் அந்த இறைவனோட நீ அற்புதம் அற்புதம் அற்புதம். உங்களுடைய புரிதலுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. மீண்டும் நாளைய தினம் ஞானாற்றுப்படையினுடைய அற்புதமான வகுப்பறையில் மீண்டும் நாளை சந்திப்போம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. ஞானாற்றுப்படை வகுப்பறையில் ரொம்ப அருமையான பயணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நமக்குள்ளே இறங்கிய அந்த ஞானாற்றுப்படையை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு வெவ்வேறு வடிவத்தில் நாம் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் இந்த கழிமுக துவாரத்தினுடைய 3வது விருத்தம். ரொம்ப, அதாவது இது நமக்குள் இறங்கியதா, எழுதப்பட்டதா, இறக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியெல்லாம் கடந்து இறைவன் நமக்கு அளித்த பிச்சை. இந்த ஜென்மத்தில் ராஜா இதை வச்சுக்கடா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஞானாற்றுப்படையை நம்ம கிட்ட கொடுத்துருக்கோம் இல்லையாம்மா? இந்த கழிமுக துவாரத்தில் நம்ம அறிவு அண்ணல் சுமந்து வந்தது யானை மட்டுமல்ல, எத்தனையோ நீங்கள் அந்த சேனல்ஸ் எல்லாம் டிவியிலலாம் பார்த்துக்கலாம். ஒரு புயல் வருகின்ற போது, ஒரு வெள்ளம் வருகின்ற போது எத்தனை காரு எத்தனை சுமந்து வந்தாலும் அந்த கடலுக்குள்ளே எதுவும் போவார். அந்த தண்ணீரை மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்வதை போல இந்த அற்புதம். நாம இந்த விருத்தம் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். பெரும் கடல் பார்த்தீங்கன்னா கண்ணு கேட்டிய தூரம் அந்த நீர் திவலை இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை நீ பார்க்காததுனால இந்த அகண்ட காவேரி பெரிய, நம்ம என்ன சொல்ற, கடல் மாதிரி இருக்கு காவேரி. அமேசான் ஆறா இருந்தாலும் கூட அமேசான் ஆறு ரொம்ப அகலம்னு சொல்லுவோம். இல்ல பெரிய அருவிகள் பிரம்மாண்டம் சொல்லுவோம். ஆனா அது கடலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கடல் மாதிரி ஆறு இருக்கு, கடல் மாதிரி நதி இருக்குன்னு சொல்லுவோம். நீ என்னுடைய கடல், என்னுடைய பெரும் கடலை நீ பார்க்காததுனால இந்த கடல் மாதிரி சித்துக்கள் கொண்ட குருமார்களிடம் சிக்கிக் கொள்கிறாயே மகனே. அற்புதங்க. பெரும் கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும் இந்த அகண்ட ஆற்றையே நீ போய் மாட்டுகிறியே, வா அதிலிருந்து விடுபட்டு வா என்ற ஒரு அற்புதம். ஒரு மனிதனை தனக்குள் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏக்கம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மிகச்சிறப்பான நூலாக இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டிலே எந்த நூற்றாண்டிற்கும் தேவையான ஒன்று. இந்த நூற்றாண்டின் உலக சித்தர்களின் ஆசிகளும் உலக ஞானிகளின் வாழ்த்துக்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இருப்பின் அரவணைப்பும் அற்புதமும் அன்பும் நெகிழ்வும் பொங்கி வழிந்த திருநூலை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புண்ணியம் வாய்ந்தவர்களால் மட்டுமே இதை வாசிக்க முடியும், கேட்க முடியும், இந்த அனுபவத்தை நுகர முடியும் என்று சொல்லி இந்த கழிமுக துவாரத்தினுடைய 3வது விருத்தம் பார்க்கலாமா? பெரும் கடல் காணாததனால் பெருகியே பெருக்கெடுத்தோடும் அரும்பெரும் அகண்ட ஆற்றின் ஆற்றலே பெரிதென்றென்னும் கருமந்தான் சுதந்திரம் அந்த கசடுதான் ஒடுக்கம் அதனை பெருமிதத்தோடு அகற்றும் பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வே. அற்புதம். இது
ஒரு விளக்க உரையோ பத உரையோ கோணார் தமிழ் உரையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை. ஒரு இந்த விளக்க உரை சொல்கிறவங்கள பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். ஒரு தங்க கட்டி எடுத்து ஒரு கவரில் வச்சு அந்த கவர் மேலே ஒரு 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 சின்ன துணியை சுற்றி, அதுக்கு மேலே கம்பளியை சுற்றி, அதுக்கு மேலே பேப்பரை சுற்றி ஒரு பெரிய ஒரு 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 பேக்கேஜ் மாதிரி பண்ணி தங்கத்தினுடைய அழகு எப்படி இருக்குமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? சொல்ல முடியாது. அதுபோல இந்த கழிவுகத்வாரம் என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்ட வைர வைடூரிய மாணிக்க மரகத பொன்வட்ட சிம்மாசனமான இந்த பிரம்மாண்டத்து மேலே பேப்பரை இந்த விளக்க உரையை சுற்றி சுற்றி சொல்ல வேண்டாம், இது தானாகவே விளங்குது. வைரத்துக்கு எதுக்கு மூடி? சூரியனுக்கு எதுக்கு மூடி? சூரியனை பற்றி என்ன விளக்கம் சொல்லணும்? இது புரிதலுக்காக. சாதா பாருங்க, பெரும் கடல். நீ என்னை பார்க்காததுனால பார்த்தவனெல்லாம் கடவுள்ன்றியே, கடவுளை பார்க்காததனால் பார்த்தவனையெல்லாம் கடவுள் என்கிறாயே. அதுதான்டா மகனே உன்னுடைய கர்மம். உன்னுடைய கர்மம் வளர்வதற்கான காரணம் அதுதான் கர்மம், அதுதான் கசடு. அதனை அழித்து உன்னை ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய வேலை. இவ்வளவுதான் இந்த பாட்டு. இவ்வளவுதான் இந்த கழிமுகத்வாரத்தினுடைய அதை பெருமிதத்தோடு பாருங்க, ஒரு 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 கிரேட்னஸோட பெருமிதத்தோடு போயிட்டு போடா ராஜா, பழைச்சு போ அப்படின்னு சொல்ற மாதிரி அகற்றி ஏற்றுக்கொள்கிற இந்த பிரம்மாண்ட வைப்பின் அதிர்வு, இந்த கருணை பாருங்க. அருமையான விருத்தம். இது உங்களுடைய புரிதலை இந்த உலகத்துக்கு சொல்லுங்கம்மா. நீங்களே ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நான் சொல்லணும்னு இல்லை. ஆனால் உண்மையில் ஒரே ஒரு விஷயந்தான், நீ இறைவனை பார்க்காததுனால, இறைவனை உணராததுனால பார்க்குறவங்களெல்லாம் கடவுள், அவன் சொல்லி தர்றதெல்லாம் கடவுள் அருள் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரையும் நீ ஏற்றுக்கிறதோ, அதுதான் உனக்கு உண்மையான கர்மமே. அதுதான் உன்னோட ஒடுக்கம். உனக்கு ஒரு பிறவி பயன் தராத, நீ ஓங்குதலை நோக்கி போகாத ஒரு பெரிய தடையே அதுதான். அதை பெருமிதத்தோடு அகற்றுது இந்த மகாஸ்ரீ இருப்பு. ஏன்னா நீ அங்கதான் வரணும். அப்போ ஒரு பெருமை மிகுந்தவனா உன்னை ஏத்துக்கணுன்றதுனால தான் அது உனக்கு இதை சொல்லி தருது அப்படின்றது. இந்த வாழ்வியல் சிக்கல்ல மாட்டிட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு காசு வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், புத்திர பாக்கியம் வேணும். ஸோ வாழ்வியல் எனக்கு நோய் இருக்கு, நொடி இருக்கு. உன்னுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் நீ அடுத்தவனை தேடி போறியே தவிர இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக யாரும் யாரையும் தேடி போகவே இல்லை. அவர்கள் எல்லாம் உன்னுடைய இயலாமையை, உன்னுடைய அறியாமையை தன் சுய லாபத்திற்கு பயன்படுத்தி தன்னை ஆசனம் அமர்த்தி கொண்டு ஒரு சாதாரண ஒரு துளி அவன் தன்னை ஒடுக்கி வச்சுட்டு அந்த ஒடுக்கத்துக்குள்ள வச்சிடுறாங்க. அது ரொம்ப பெரிய பாவம். அதுதான் கசடு, அதுதான் கர்மம் என்று இந்த கழிமுகத்வாரம் சொல்கிறது. இந்த ஒரு விருத்தத்தையே கோடி முறை வணங்கினால் நம்மளுடைய கர்மம் தீரும் என்று சொல்லி மீண்டும் அந்த சப்த நிசப்தத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வோம். மிகுந்த நன்றி. இந்த உலகத்திலே ஒரு ஜீவனை புரிய வைத்து, இறைவன் உங்களை புரிய வைத்து புரிய வைத்து புரிய வைத்து புதுப்பித்து புதுப்பித்து தன்னோடு, ஏன்னா அவன் எப்பொழுதுமே புதுப்பித்துக் கொண்டிருப்பவன், தன்னை எப்பொழுதுமே புதுமையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் நம்மையும் புதுப்பித்து புதுப்பித்து அவன் எல்லைக்கு அழைத்து செல்லட்டும் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். கழிமுகத்வாரத்தின் அடுத்த விருத்தத்தை நாளை சிந்திப்போம். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படை வகுப்பறையில் மீண்டும் இன்னைக்கு நம்ம சேர்ந்திருக்கோம். ஒரு அற்புதமான பயணம். ஞானத்தை நோக்கிய பயணம் அல்ல, ஞான பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணம். ஞானம் என்பது வெறும் அறிவு. அந்த அறிவு சுமந்து அந்த அறிவனல் பெருக பெருக நமக்கு ஏற்பட்ட அந்த கசடுகளை எல்லாம் ஒதுக்கி, அதுதான் கசடு, அதுதான் கர்மம், அதெல்லாம் ஒதுக்கிட்டு நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் ஞானாற்றுப்படையினுடைய ஹார்ட் பீட்னு சொல்லக்கூடிய மையப்பகுதி, இதய துடிப்பு. இது என்ன சொல்லுதுன்னா, புறத்தில் ஆறுகளையெல்லாம் அடித்து அந்த அந்த கசடுகளையெல்லாம் ஒதுக்கக்கூடிய அந்த மையப்பகுதிக்கு பேர் கழிமுகத்வாரம். அது அகத்தில் என்னவா இருக்கு அப்படின்னா, அதற்கு பெயர் நிகழ்காலம். இப்போ எனக்கு வர பிரச்சனை, உங்களுக்கு வர பிரச்சனை, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறோமே, இந்த பிரச்சனைனா என்ன அப்படின்னா, நம்முடைய இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் தான் நம்முடைய பிரச்சனை. வேற ஏதாவது இருக்குங்களா? இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் தான் நம்முடைய பிரச்சனையா இருக்கு. நமக்கு இது வேணும் அது வேணும், சுமந்து 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 சுமந்துக்கிட்டே இருக்கோம் பாருங்க. இந்த சுமையை நிற்கக்கூடியது தான்
நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய கழிமுகத்வாரம். இந்த காணிக்கை வைத்து ஞான தேர்வு எழுதி நாம் எங்கே கொண்டு நிறுத்துகிறோம்? கழிமுகத்வாரத்தில். இந்த கழிமுகத்வாரம் என்பது உதாரணத்திற்காக சொல்லப்பட்டது ஆறுகள். ஆனால் நாம் நிற்க வேண்டிய இடம் நிகழ்காலம். ரொம்ப அழகா இந்த விருத்தம் ஆரம்பிக்குது பாருங்க. நிகழ்காலம் உணர்ந்தால் அங்கே, அதாவது நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய இந்த கழிமுகத்வாரத்தை நீ உணர்ந்துட்டா, ஞான தேர்வு எழுதி நான் உன்னை தேர்வாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டா, நீ எப்படி தெரியுமா இருப்ப? நொடி நீங்கா நினைவு என்ன குறி, உனக்கு வேறு வேலையே இருக்காது. என்ன ஒரு அற்புதம் பாரு. நிகழ்காலம் உணர்ந்தால் அங்கே நொடி நீங்கா நிலை உள்ளேற்றி சுக பிரம்மச்சுயமான்றன் சுதந்திரம் வாங்கி அழியா யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிக்கும் அகபிரம்ம பிரம்மாண்டம்தான் அருளாதி ஸ்ருதியின் வித்தே. அழகான விளக்கம். உன்னுடைய தற்சுதந்திரத்தை அவன் வாங்க மாட்டான். அவனுடைய எல்லையில் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொண்டு, உன்னுடைய சுதந்திரம் எவ்வளவு நாளைக்கு? வெறும் 100 வருஷம்தான். அந்த 100 வருஷத்துல 50 வருஷம் தூக்கத்துல, 20 வருஷம் ஏக்கத்துல, அந்த மீதி உன்னுடைய சுதந்திரத்தை நீ அறிவாளின்னு சொல்லிட்டு திரியிற எத்தனை ஆண்டுகள்? உன்னுடைய சுதந்திரமே இவ்வளவுதான்ப்பா. அந்த சுதந்திரத்தை, உனக்கு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட சுதந்திரத்தை வாங்கி கொண்டு யுக பிரம்ம சுதந்திரத்தை யுகம் யுகங்கள் தோறும் அந்த யுக பிரம்ம சுதந்திரத்தை யூகித்து பகுத்தளிப்பார். அவருடைய தகுதிக்கு ஏற்றால் போல பகுத்தளித்து அகபிரம்ம பிரம்மாண்டத்தை உனக்கு வழங்கக்கூடியதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துக்கு வந்தா என்ன பரிசு கிடைக்கும்? நொடி நீங்கா நினைவு. நொடி நீங்கா நினைவு கிடைக்கும். யுக பிரம்ம சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். பிரம்மாண்ட சுதந்திரம் கிடைக்கும். அந்த நிகழ்காலத்துலதான் விஸ்வாசமுள்ள தளபதியான ஆதிஸ்ருதி விளங்கும். இந்த 3 நிகழ்வுகளும் அந்த ஒரே மையத்தில் நிகழும். இதுதான் இந்த விருத்தம் சொல். காணிக்கை வைத்து ஞான தேர்வுக்கு வந்து கழிமுகத்வாரம் படிப்படியாக உங்களை ஏற்றி கொண்டு வந்து பாருங்க. இந்த ஞானாற்றுப்படை முற்றுவதனுடைய நோக்கம் ஒவ்வொரு உயிர் துளிக்கும் இந்த உலக ஒளிமையம் என்று சொல்லக்கூடிய ஞான சமஸ்தானத்தின் பெரும் கொடை ஞானாற்றுப்படை. சப்த நிசப்தத்தை நோக்கிய ஒரு அற்புதமான பயணம். இந்த பயணத்திலே உங்களுடைய புரிதல் நிறைவுகளை பதிவு செய்யுங்கள் அம்மா. நிகழ்காலம் உணர்ந்தால், அதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்பொழுது அதுதான் அந்த நிகழ்காலம். நிகழ்காலத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எதிர்கால கற்பனைகள், இந்த மாதிரி இறந்த கால பதிவுகள் எதுவுமே வரப்பொழுது நொடி நீங்காமல் அந்த இருப்பு தனக்குள்ள தன்னோட நினைப்புக்குள்ளேயே அதை வச்சுக்கும். அப்படி வரும்போது என்னன்னா அந்த ஆதி ஸ்ருதியை உணரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வாய்க்கும். அந்த ஆதி ஸ்ருதிக்கு பேரு தான் சப்த நிசப்தம். ஏன்னா அது வந்து அதிர்வு அப்படிங்கிறது ஒளியற்ற ஒளி, ஓசையற்ற ஓசை. இது வந்து நாதமற்ற நாதம். இதை உணரணும்னு சொன்னால் நம்ம நிகழ்காலத்தில் நிற்கணும். அந்த நிகழ்காலத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது அந்த கழிமுகத்வாரம் சொல்கிறோம். எவ்வளோ கர்மங்கள் நம்ம பண்ணிட்டு வந்தாலும் கூட அதனால எந்த பயனும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கர்மம் செய்கிறோன்னா அதை தொடர்ந்து நிறைய வினைகள் நம்மளோட வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு சின்ன திருச்சாவி, ஒரு சூக்ஷ்மத்தை இந்த உலகத்துக்கு சொல்லுவோம். சொல்லுங்க ஐயா. நிகழ்காலம் உணர்வதற்கான ஒரே சாவி மன்னிப்பும் நன்றிகளும். இது ரொம்ப கட்டியமாக, நீ எத்தனை கோடி தீட்சைகள் வாங்கி இருந்தாலும், ஏன் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தையே நிர்மாணிக்கக்கூடிய ஒரு மகா குருவாக இருந்தாலும் அவனிடம் தீட்சை பெற்றிருந்தால் கூட மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லத் தெரிந்தால் மட்டுமே நீ நிகழ்காலத்திற்கு வருவாய் என்ற
ஒரு அற்புதத்தை ஞானாற்றுப்படை விதைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் இதனுடைய அடுத்த விருத்தத்தில் நாம் சந்திப்போம். ஒரு ஒரு சின்ன 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 படிப்படியாக செதுக்கி 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 ஒரு சிற்பம், ஒரு முழுமையாக சிற்பம் வேண்டுமென்றால் சிற்பம், நாம் இப்போது சிற்பத்தை செதுக்கவில்லை, சிற்பத்தில் தேவையில்லாத பகுதிகளை செதுக்கினால் சிற்பம் தானாக வந்துவிடும் என்பதைப் போல் தேவையில்லாத கர்மங்களை செதுக்கும் பணியைத்தான் ஞானாற்றுப்படை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்பில் எல்லோரும் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. ஞானாற்றுப்படை வகுப்பறையில் சப்த நிசப்தம் என்ற ஒரு ஞான பயணத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இதுவரை காணிக்கை வைத்தல் கடந்து, ஞான தேர்வு கடந்து, கழிமுகத்வாரமும் கடந்து, ஏன்னால் புறத்தில் நம்ம ஆறுகளை நோக்கிட்டு இருக்கோம், அது ஆறுகள் இல்லை மகனே, நிகழ்காலம்தான் கழிமுகத்வாரம் என்று சொல்லி இறந்த கால பதிவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் அழித்து நிகழ்கால மையத்திற்கு வந்த பிறகு ஆதிஸ்ருதி கேட்கும். அந்த ஆதிஸ்ருதியும் இறைவன் அல்ல. அந்த ஆதிஸ்ருதி ஒரு விசுவாசமுள்ள தளபதி. அது உன்னை எங்கே அழைத்து செல்லும்? இந்த விடை சொல்லணும் இல்லையா? இப்போ கழிமுகத்வாரத்துக்கு வந்துட்டோம். கழிமுகத்வாரம் என்பது புறத்திலே ஆறுகள் அடித்து வரக்கூடிய இடம், அகத்திலே நிகழ்காலம். நிகழ்காலத்திற்கு வந்த பிறகு உனக்கு ஆதிஸ்ருதி என்று சொல்லக்கூடிய நாத பிரம்மாண்டம் கேட்கும். அந்த நாத பிரம்மாண்டத்திற்கு ஆத்ம அசரீரி என்று பெயர், அதற்கு ஆதிஸ்ருதி என்று பெயர். அதுதான் சப்த நிசப்தம். அது உன்னை எங்கு அழைத்து செல்லும்? ஏன்னா அந்த இடத்துல அதுதான் கடவுள்னு ஒடுங்கிடக்கூடாது இல்லை, அது உன்னை எங்கே அழைத்து செல்லும் அப்படின்றத இந்த விருத்தம் சொல்லும். பார்ப்போமா? அசைவற்ற அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை. அதாவது அசை, அந்த பேரசைவாக இருக்கு. அந்த பேரசைவை, ஒரு சின்ன விஷயம், நீங்கள் வீட்டில் ஒரு ஃபேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஃபேன் போடுங்க, 5ல் வச்சு ஃபாஸ்ட்டாக அதை சுற்றிக்கிட்டு இருக்கும்போதும் அதை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது என்னவா வரும்? ஃபேன் ஓடாதது போல தோன்றும். ஃபேன் நிற்கிறது தான் ஃபேன் ஓடுவதை புகைப்படம் எடுத்தால் ஃபேன் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போது அது எவ்வளோ வேகமாக ஓடுது. அந்த அசைவற்ற அசைவு பெருவேகமாக பேரசைவாக இருக்கிறது. அசைவற்ற அசைவுன்னா பேரசைவாக பேரண்டமாக இருக்கிறது. அந்த அசைவினுடைய நாதம்தான் இந்த ஆதிஸ்ருதி. அது எப்படி? அதுக்கு இது கிழக்குலேருந்து வருது, மேற்குலேருந்து வருது, தெற்குலேருந்து வருது, வடக்குலேருந்து வருது, திசையற்ற திசையா, இசையற்ற இசை. அதுக்கு நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ராகத்தில் அதை பாடணும், இந்த ராகத்தில் அது இருக்கணும், இந்த காம்போதி ராகம், இந்த தாளம், அந்த தாளம், இந்த எதுவும் அதுக்கு ஒழுங்குபடுத்த முடிய பிரம்மாண்டத்தினுடைய வெளிப்பாடு. அதை பாருங்க, ஒரு அழகா சொல்லுது. அசைவற்ற அசைவாய் அசையும் அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒலித்து இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையாய் இலக்காய் திகழ்ந்தோங்கும் அதிர்வின் விசை காட்டும் ஆதிஸ்ருதிதாய் விஸ்வாச தளபதியாமே. இது ஒரு விருத்தம் அல்ல, இது ஒரு செயல். இதுதான் இறைவனுடைய செயல், இதுதான் இறைவனுடைய நுட்பம். இந்த காணிக்கை வைத்தால் உனக்கு என்னென்ன நிகழும்? காணிக்கை வைத்தால் ஞானத்தேர்வு வரும். ஞானத்தேர்வு வந்தவுடன் அந்த தேர்வு நான், தான், அவன் என்ற எல்லை கடத்தி அவன் என்ற எல்லையில் அவனுக்குண்டான தேர்வை, உனக்குண்டான தேர்வையும் அவனே எழுதி உன்னை கழிமுகத்வாரம் என்ற இடத்திற்கு அழைத்து செல்வான். கழிமுகத்வாரம் என்பது நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்திலே ஆதிஸ்ருதி வாய்க்கும், சப்த நிசப்தம் கேட்கும். அது உன்னை இருப்பு என்ற எல்லைக்கு அழைத்து செல்லும். இதுதான் வழிகாட்டுதல். இதுதான் உன்னை இளைப்பாற்றி உன்னை வாராஜா, கொஞ்சம் கொஞ்சமாக வாராஜா என்று உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடித்து கைப்பிடித்து ஒரு தாயாக, தகப்பனாக, மாதா, பிதா, குரு, தெய்வமாக படிப்படியாக வழிகாட்டி
அந்த விசுவாச தளபதியை அறிமுகப்படுத்தும் எல்லைக்கு பெயர் என்ன? இதுதான் இதய துடிப்பு. ஞானாற்றுப்படையின் மையமாக இந்த கழிமுகத்வாரம் பேசப்படுகிறது. இந்த இடத்தில்தான் ஆதிஸ்ருதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த ஆதிஸ்ருதி என்றால் என்ன? ஆத்ம அசரீரி என்றால் என்ன? சப்த நிசப்தம் என்றால் என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் என்று சொல்லி, இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் இந்த உலகத்திற்கு பதிவு செய்யுங்கள் அம்மா. அதாவது இப்போது நாம் சொல்லக்கூடிய அந்த ஆதி ஸ்ருதி எப்படிப்பட்டது? ஏன்னா அடுத்த படிநிலை அதுதான். ஆமாம். அதனால அந்த ஆத்மா அசரீரிக்கு கொண்டு போகக்கூடியது என்னங்கிறது தான் இந்த விருத்தம் சொல்லுது. ஒரு முன்னாடி ஒரு முத்தாய்ப்புன்னு சொல்லி ஒரு அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்துமா, இப்போ நம்ம இந்த குரு இந்த அந்த கடல் காண பெரும் கடல் காணாததனால் இந்த பெருகியே பெருக்கெடுத்து இந்த குருமார்களை எல்லாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? யார் தன்னை குரு என்று சொல்லிக் கொண்டாலும், நான் யாருக்கோ சீடன் என்று சொல்லிக்கொண்டு ஒடுங்கி கிடந்தாலும் அவனுக்கு இந்த ஆத்மா சரீரி வாய்க்காது, புரியாது, விளங்காது, ஞானாற்றுப்படை விளங்காது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தான் குரு என்று எந்த இடத்தில் ஒடுங்கி கிடந்தாலும், தான் யாருக்காவது சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் மகாஸ்ரீ இருப்பு நிலையை எய்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த விஸ்வாச தளபதியை நோக்கி பயணிப்போம். சொல்லுங்களம்மா. அந்த விஸ்வாச தளபதி அப்படின்னு நம்ம கடைசியாக சொல்கிறது என்னன்னா, நம்மளை ஒரு கர்மத்துக்கு கொண்டு போகக்கூடிய, அந்த நிறைவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தூண்டுதல் தான் இந்த விஸ்வாச தளபதி. கர்மம் இல்லவா? கர்மமற்ற கர்மத்துக்கு நம்மளை கர்மங்கள் ஆற்ற வைக்கும். அதை நம்ம கழட்ட கற்றுக்கிறதுக்கு இந்த விஸ்வாச தளபதி தான் நமக்கு உதவி செய்யும். இந்த தூண்டுதலை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் இந்த இன்பம் துன்பம்லாம் பிரித்து பார்க்காம, இது நல்லது கெட்டதுன்னு நம்ம இல்லாமல், அந்த அசைவற்ற அசைவின், இசையற்ற இசையின், அந்த ஆத்ம ஸ்ருதியை, அந்த ஆதார நாதத்தை நம்ம கேட்க பழகினா அதுதான் உண்மையான ஒரு விசுவாசமான தளபதி தான் கரெக்டாக அந்த ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போவார். அருமை அருமை. நாம் அவர் கூட்டிகிட்டு போகிறாருன்றா இல்லை எல்லா இயக்கங்களும் அவர் பண்ணுறதுனால அவரை நம்ம ராஜான்னு நினச்சிடக்கூடாது. அதுதான் இது சொல்ல வருது. அற்புதம். உங்களுடைய புரிதலுக்கு மிகவும் நன்றிகள். நாம் எந்த இடத்துல அந்த தளபதியை கூட நாம் ராஜா நினைச்சிடக்கூடாதுன்ற ஒரு அற்புதத்தை விதைத்திருக்கிறீர்கள். இது கவனமாக நமக்கு எல்லாம் வழங்கும். அந்த ஆத்ம அசரீரி, அந்த ஆதிஸ்ருதி நமக்கு எல்லாமே கொடுக்கும். ஆனா அது இறைவன் அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிந்து விடுபடக்கூடிய அந்த விடுதலைக்கான வித்தை நோக்கி பயணிப்போம். காணிக்கை வைத்தல், ஞான தேர்வு, கழிமுகத்வாரத்துக்கு அடுத்த பகுதி ஆத்ம அசரீரி என்ற நாத பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிகளும் வணக்கங்களும் அம்மா. நன்றிகள் ஐயா.